ஹவு டேர் யூ டு சே த வேர்ட்? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவ? ஐ நீட் டு நோ தட். எனக்கு அது இப்போ தெரிஞ்சாகணும். யூ யூஸ் டு சே திஸ் எ லாங் டைம் அகோ. நீ இதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்த. ஸோ இந்த மாதிரிலாம் நாம தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ பேசியிருப்போம், இல்ல மற்றவங்க பேசுறத கேட்டிருப்போம், டிவியில பார்த்துருப்போம். இந்த மாதிரிலாம் நாம இங்கிலீஷ்ல 4 பேரை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த 4 வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை இந்த வீடியோ முதல் முறையா நம்ம சேனல்ல பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறதையும் கொடுத்துருங்க. நாம போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த 4 வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல நாமளும் 4 பேரை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நாம மாடல் ஆக்சிலரி வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மாடல் ஆக்சிலரி வேர்ப் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா எல்லா வீடியோஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். மாடல் ஆக்சிலரி வேர்புங்கிறது comes as a helping verb to the main verb, denotes the mode of action in present, past and future. அதாவது present, past, future மூணுலேயுமே ஒரு மெயின் வேர்ப் செய்யக்கூடிய வேலையுடைய மோடு, அந்த வேலை எந்த விதத்தில் நடந்தது அப்படிங்கிறத குறிக்கும். இது ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வரும். இதுதான் ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் நம்ம 2 பிரிக்கலாம் பார்த்தோம்னா, ஒன்று பிரைமரி மாடல்ஸ், 2 குவாசி செமி மாடல்ஸ். இந்த பிரைமரி மாடல்ஸ்னால் என்னன்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட். ஸோ இது எல்லாமே நாம் காலங்காலமாக படிச்சுட்டு வந்தது. ஆனால் இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை ஒமிட் பண்ணிவிட்டு இவ்வளோ நாளாக இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பை இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டே வந்திருப்போம். நம்ம நினச்சிருக்கலாம் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரைமரி மாடல்ஸ், குவாசி செமி மாடல்ஸ், ஸோ இந்த 2வதாக இருக்கக்கூடிய குவாசி செமி மாடல்ஸ் படித்தா மட்டுமே இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் கம்ப்ளீட் ஆகும். எந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகும். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் பற்றி டோட்டலாக படித்தா மட்டுமே வேர்ப் தெளிவாக புரியும். இந்த வேர்ப் பற்றி தெளிவாக படித்தா மட்டுமே நாம் ஒரு சென்டென்ஸை எழுதவோ பேசவோ முடியும். அதாவது அடிப்படையாக ஒரு சின்ன சென்டென்ஸை எழுதவோ பேசவோ நமக்கு சொந்தமாக முடியணும். சொந்தமாக நோட் பண்ணுங்கள், பார்த்து எழுதவோ பார்த்து படிக்கவோ கிடையாது. சொந்தமாக நாமளாகவே ஒரு சென்டென்ஸை பேசவோ எழுதவோ வேண்டும் என்றால் இந்த வேர்ப் தெரிஞ்சிருக்கணும். சரி, இவ்வளோ காலமாக நம்ம விட்டுட்டு வந்த அந்த குவாசி செமி மாடல்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ வாங்க தெளிவாக பார்த்துடலாம். குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ எல்லா வார்த்தைகளுக்குமே மீனிங் பார்த்துடலாம். குவாசிங்கிறது எல்லாம் கலந்த கலவை, இப்படியும் இருக்காது அப்படியும் இருக்காது. செமிங்கிறதும் அதே மாதிரி தான், செமி சாலிட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது லிக்விடாகவும் இருக்காது, சாலிடாகவும் இருக்காது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட தன்மை, ரெண்டையும் கலந்து இருக்கும். மாடல் நாம் ஏற்கனவே பார்த்தோம். மாடல் ஆக்சிலரி வேர்ப் பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வார்த்தைகளோட மீனிங். ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல், ஒரு மெயின் வேர்ப் மாதிரியும் இல்லாமல், ஒரு ஆக்சிலரி வேர்ப் மாதிரியும் இல்லாமல், ரெண்டும் கலந்து. சரி, இப்போ எதுக்காக இவ்வளோ நேரமாக இருக்கக்கூடிய இந்த குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் ஏற்கனவே பார்த்த அந்த 4 பேர்கிட்ட நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 4 வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 4 வார்த்தைகளும் இந்த குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸில் வருது. ஸோ இப்போ வாங்க இந்த குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை தெளிவாக கற்றுக்கிட்டு நாம் நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கலாம். சரி, இதுதானே நாம் ப்ரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்ப் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அதிலிருந்து இந்த குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்புக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் இது எல்லாமே இந்த குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப் எடுத்துக்கும். ஆனால் இதுக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு. பாருங்கள், denotes the main action, comes as a main verb but in the mode of action. அதாவது இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மெயின் வேர்ப் மாதிரியும் இருக்காது, ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் மாதிரியும் இருக்காது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த மாடல் ஆக்சிலரி வேர்போடைய எல்லா கேரக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு, இந்த மெயின் வேர்போடைய எல்லா கேரக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு ரெண்டுக்கும் நடுநிலையில் வரும். அப்படி நடுநிலையில் வரும்போது இந்த மோட் ஆஃப் ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுடைய மோடை மட்டுமே குறிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் இன்டெலெக்ட் லோகோ அது எல்லாத்தையுமே தெளிவாக தீர்த்து வச்சிடும்.
சரி, இப்போ வாங்க நாம் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த 4 வேர்ட்ஸை திருப்பி பார்க்கலாம். யூஸ்ட் டு, டேர் டு, ஆட் டு, நீட் டு. இதை யூஸ்டு டுன்னு சொல்லக்கூடாது, யூஸ்ட் டு. டேர் டு, அவுட் டுன்னு இதை வாசிக்கக்கூடாது, OUGHT, ஆட், ஆட் டு, நீட் டு. சரி, டூன்னு சேர்த்தி வந்திருக்குது. இதை நம்ம வேர்ட்னு சொல்லாமா இல்லை ஃப்ரைஸ்னு சொல்லாமா? நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃப்ரைஸுங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், வேர்டுங்கிறது தனி வார்த்தை. அப்போது இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லிடலாம், ஃப்ரைஸ்னு சொல்லிடலாம். அப்போது இது வேர்பாக வந்திருக்குது. யூஸ் பண்ணுறதுங்கிறது வேர்பு தான், நீடுங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறதும் வேர்பு தான். இந்த டேர் ஆட் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இருந்தாலும் இதுவும் வேர்பு தான். ஏன்னா இது எல்லாமே குவாசி செமிமோடல் ஆக்சிலரி வேர்ப்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதை ஃப்ரைசல் வேர்ப்னு சொல்லிடலாமா? ஃப்ரைஸ் தானே இது, அப்போ ஃப்ரைசல் வேர்ப்னு சொல்லிடலாமா அப்படின்னா தாராளமாக இதை ஃப்ரைசல் வேர்ப்னு சொல்லிக்கலாம். இப்போ வாங்க இது ஒவ்வொன்றத்தையுமே தெளிவாக தனித்தனியாக டீட்டெயிலாக பார்த்து நாம் நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டாக யூஸ்டு டு. இதோட மீனிங் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி செஞ்ச ஒரு வேலை இப்போ செய்கிறதில்ல, இனிமேலும் செய்கிறதில்ல. இதுதான் இந்த யூஸ்டு டுவோடைய மீனிங். ஒருவேளை யூஸ்டு, USED பாஸ்ட்டில் வந்திருக்குது, யூஸ்னு ப்ரெசண்ட்டில் வந்தது அப்படின்னா இப்போ செஞ்சிட்டு இருக்கிற வேலை முன்னாடியும் செய்யலை, இனிமேலும் செய்ய போகிறதில்ல. ஸோ கரண்ட்டில் மட்டுமே நடக்கிறதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ யூஸ்டு டு ஒர்க் அட் தட் கம்பெனி. அவன் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது, இப்போ இல்லை, இனிமேலும் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. ஸோ வேறு கம்பெனிக்கு போயிருக்கலாம் அவன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வி யூஸ்டு டு மேக் ஃபன் ஆஃப் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நாங்கள் ஃபன் பண்ணுவோம். அது ஒரு காலத்தில், இப்போ இல்லை, இனிமேலும் இல்லை. சரி, இந்த இடத்துல வெறுமனை ஒர்க்குங்கக்கூடிய வேர்ப் எடுத்துக்கிட்டு ED சேர்த்து பாஸ்ட்டில் ஹீ ஒர்க்டு அட் தட் கம்பெனி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, அப்படி வரும்போது கண்டிப்பாக அதுவும் பாஸ்ட்டில் தான் வரும். ஆனால் அது சாதாரணமாக அவன் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு மட்டும்தான் குறிக்கும். இப்போவும் அங்கே ஒர்க் பண்ணலாம், இனிமேலும் அங்கே ஒர்க் பண்ணலாம். அந்த கன்ஃபார்மிட்டி அங்கே இருக்காது. ஆனால் இந்த யூஸ்டு டு யூஸ் பண்ணும்போது அவன் அப்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான், இப்போ வேலை செய்யலை, இனிமேலும் வேலை செய்ய போகிறது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும். மேக் ஃபன் ஆஃப் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேக்குங்கக்கூடிய ப்ரெசன்ட் ஃபார்மை தூக்கிட்டு மேடுன்னு மாற்றி பாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வி மேட் ஃபன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டை வச்சு ஃபன் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி ஃபன் பண்ணோம், இப்போவும் ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம், இனிமேலும் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அன்கன்ஃபார்மிட்டியை குறிக்கும். யூஸ்ட் டு சேர்த்துட்டோம் அப்படின்னா முன்னாடி மட்டும்தான் பண்ணோம், இப்போ பண்ணலை, இனிமேலும் பண்ண போகிறதில்ல. ஸோ இவ்வளோ சிம்பிளாக இந்த கன்ஃபார்மிட்டி கொடுக்குறது தான் இந்த யூஸ்டு டு உடைய வேலை. அப்போ வாங்க ப்ரெசண்ட்டில் எப்படி வரும் பார்த்துடலாம். தே யூஸ் டு ரீட் புக்ஸ். அவங்க இப்போ தான் தெரியாதனமாக புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரீட் பண்ணுறாங்க. வெறுமனா தே ரீட் புக்ஸ்னால் இப்போ அவங்க ரீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ரீட் பண்ணியிருக்கலாம், இனிமேலும் ரீட் பண்ணலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் யூஸ்டு டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ மட்டும்தான் ரீட் பண்ணுறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த யூஸ்டு டுவை இப்படி நாம் தாராளமாக ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள். ஹீ யூஸ் டு ரீட் புக்ஸ். அவனும் தெரியாதனமா இப்போ புக்கு ரீட் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி ரீட் பண்ணல, இதுக்கு அப்புறமும் ரீட் பண்ண போகிறது இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஹீங்கிறது சிங்குலர், யூஸுங்கிறது ப்ளூரல் வேர்ப். எஸ் சேர்த்தா சிங்குலர் ஆகிடும், யூசஸ்ன்னு. அப்போ நாம் ஏன் சேர்க்காமல் போட்டிருக்கோம் அப்படின்னா இது மெயின் வேர்ப் கிடையாது. மெயின் வேர்போட கேரக்டரையும் எடுத்துக்கும், ஆக்சிலரி வேர்போடைய கேரக்டரையும் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வேர்ப். ஸோ இந்த இடத்துல நம்ம எஸ் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதுங்கக்கூடிய கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஸோ இந்த யூஸ்டு டுங்கக்கூடிய குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வேர்பை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தன்மை உண்டு. எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சிங்குலராக இருந்தாலும் யூஸ் டு தான், ப்ளூரலாக இருந்தாலும் யூஸ் டு தான். இது ப்ரெசண்ட்டுக்கு. சரி, இந்த யூஸ் டு பாஸ்ட்லேயும் வந்துருச்சு, ப்ரெசண்ட்லேயும் வந்துருச்சு. பாஸ்ட்டில் வந்தால் பாஸ்ட்டில் மட்டுமே காட்டும், ப்ரெசண்ட்டில் அந்த ஆக்ஷன் நடக்காது, ஃப்யூச்சர்லேயும் நடக்காது. ப்ரெசண்ட்டில் வந்துருச்சுன்னா ப்ரெசண்ட்டில் மட்டுமே காட்டும், பாஸ்ட்லேயும் நடக்கலை, ஃப்யூச்சர்லேயும் நடக்காது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் இந்த யூஸ் டு. இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடியது டேர் டு. இதோட மீனிங் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டேருங்கிறது உங்களுக்கே தெரியும், தைரியம். இவ்வளோ தான் சிம்பிள். ஒரு வேலையை செய்கிறதுக்கு தைரியம் கொண்டனர் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதுதான் இந்த டேர் டு.
எக்ஸாம்பிள் பாருங்கள், he dared to stop the train by single hand. ஸோ இந்த இடத்துல எங்கள் ஊரில் ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில் நிறுத்தினண்டா, அதுவும் லெஃப்ட் ஹேண்டில். ஸோ இதை தான் நாம் இதில் சொல்லியிருக்கிறோம். இது கற்பனையான சென்டென்ஸாக இருந்தாலுமே மீனிங் பாருங்கள், he dared to stop the train by single hand. இதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அதனால தான் அந்த தைரியங்கக்கூடிய வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். dare to, தைரியம் கொண்டான். எதுக்கு? ஸ்டாப் த ட்ரெயின். ஸ்டாப்புங்கக்கூடியது செகண்டரியாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஃபர்ஸ்ட்டு தைரியம் கொண்டான், அப்புறம் நிறுத்தினான். ஸோ இந்த இடத்துல டேருங்கக்கூடிய ப்ரெசன்ட் ஃபார்மில் டி சேர்த்து பாஸ்ட்டாக மாற்றிட்டோம். ஸோ இப்படி இதை பாஸ்ட்டாகவும் மாற்றிக்கலாம். ஹெட்டிங்கில் இருக்கக்கூடியது டேர் பக்கத்தில் இடி இல்லை, டிஏஆர்இ இருக்குது, டி இல்லை, ப்ரெசண்டில் காட்டியிருக்கிறோம். ஆனால் இதை பாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பாருங்கள், ஹவு டேர் யூ டு சே தட் வேர்ட் டு மீ. நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லுவ. ஸோ இது நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான். சாதாரணமாக நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படங்கள்லையும் பார்த்துருப்போம். சரி, இந்த இடத்துல டூ எங்கே போச்சு? வெறுமனே டேர் தான் இருக்குது அப்படின்னா, டூங்கிறது யூக்கு அப்புறமா இருக்குது பாருங்கள். ஹவு டேர் யூ டூ. ஸோ இந்த இடத்துல டேருக்கும் டூவுக்கும் இடையில யூங்கக்கூடிய ப்ரனவுன் வந்துருச்சு. யூக்கு பதிலாக வேறு எந்த ப்ரனவுனும் வந்துக்கலாம், நேம்ஸும் வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டின் சென்டென்ஸ், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. டேருக்கும் டூக்கும் இடையில வேறு எது வேணாலும் வந்துக்கலாம். ஸோ இப்படி இந்த ஃப்ரைசல் வேர்ப் ரெண்டாக பிரிஞ்சும் வேலை செய்யும். இதோட மீனிங் தைரியத்தை குறிக்கிறது. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தே டேர் டு ரெஸ்கியூ த பீப்புள். அவங்க அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு தைரியம் கொண்டுறாங்க. இப்போ ப்ரெசன்ட் நடக்குது, டேர், டி சேர்க்கலை, ஸோ பாஸ்ட் கிடையாது. ரெஸ்கியூங்கிறது காப்பாற்றுறது, இது செகண்டரி ஆக்ஷன். தைரியம் கொள்வது, டேருங்கிறது இப்போது நடக்கக்கூடிய ப்ரைமரி ஆக்ஷன். ஸோ இதுவே ஒரு மெயின் வேர்பாக வந்திருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு மோடையும் குறிச்சிருக்குது, தைரியங்கக்கூடிய ஒரு மோடையும் குறிச்சிருக்குது. இதுதான் இந்த குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வேர்ப்னு நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், வி டேர் டு லேர்ன் கிராமர். கண்டிப்பாக கிராமர் படிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஸோ லேர்னுங்கிறது படிக்கிறது, அது செகண்டரி நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு தைரியம் வந்துடுது, இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ இந்த டேர் டுங்கிறது குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வேர்ப். தைரியங்கக்கூடிய மோடையும் விதத்தையும் இதுவே ஒரு மெயின் வேர்பாகவும் வந்திருக்கனால இதை நம்ம குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வேர்ப்னு சொல்கிறோம். திரும்ப திரும்ப இந்த ரெண்டே வேலையை தான் இது செய்யும். இதுவே ஒரு ப்ரைமரி மெயின் வேர்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மோடல் ஆக்சிலரி வேர்ப் மாதிரியே ஒரு மோடையும் குறிக்கும், தைரியங்கக்கூடிய ஒரு மோடையும் குறிக்கும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்க வேண்டியது இந்த R2. OUGHT நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவுட்டுன்னு ரீட் பண்ணக்கூடாது, ஆட். ஸோ R2 எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மீனிங் பார்த்துடலாம். R2 பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் செஞ்சால் நல்லது. செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் செஞ்சால் நல்லது. ஸோ இதுக்கு தான் இந்த R2 யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஆர் டு ஒபே யுவர் எல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா, செய்யணும்னு அவசியம் இல்லை, செஞ்சால் நல்லது அப்படின்னா நாம் எப்போவுமே இதை யூஸ் பண்ணுறது தான். ஒரு விஷயத்த நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருப்போம், நீ அதை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் செஞ்சால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் இல்லையா. ஸோ அப்படி கேட்குறது தான் இந்த R2. யூ ஆர் டு ஒபே யுவர் எல்டர்ஸ். உன்னுடைய மூத்தவங்களுக்கு நீ கீழ்ப்படியணும். ஸோ இது செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் செஞ்சால் நல்லது. உயிரெலாம் ஒன்றும் போயிடாது, செய்யணும்னு கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஷுட் யூஸ் பண்ணுவாங்க. நீ கண்டிப்பாக ஒபே பண்ணணும், நீ கண்டிப்பாக கீழ்ப்படியணும். ஸோ இந்த மாதிரி ஏன் அவங்க அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக இந்த R2 படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த R2 தான் கண்டிப்பாக வரணும். அந்த ஆக்ஷனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ப்ரைமரி மாடல்ஸாக இருக்கக்கூடிய ஷுட்டோ மஸ்ட்டோ, ஷுட்டுங்கிறது ஒரு வேலையை செய்யணும், மஸ்ட்டுங்கிறது செஞ்சே ஆகணும், அதை யூஸ் பண்ணணுமா? அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கைண்டாக இருக்கக்கூடிய இந்த குவாசி செமி மாடலாக இருக்கக்கூடிய R2 செஞ்சால் நல்லது, செய்யணும்னு அவசியம் இல்லை, ஸோ இதை யூஸ் பண்ணணுமாங்கிறது, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் படிச்சிருந்தால் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அப்போங்க அது படிக்காதனால மஸ்ட்டோ ஷுட்டோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு
அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம சேனல் மூலமாக இதை படிக்கிறதுக்கு. இது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஆட் டு ஹெல்ப் த பீப்புள் இன் நீட். ஹீ ஆட் டு ஹெல்ப் த பீப்புள் இன் நீட். தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுறது. அவன் உதவணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உதவலாம் நல்லது. செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் செஞ்சால் நல்லது. இந்த இடத்துல ஆட் பக்கத்துலேயுமே இது ஹீங்கிறது ஒரு சிங்குலர்னால எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி வரக்கூடிய குவாசி செமி மாடல்ஸ்க்கு எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமாங்கக்கூடிய குழப்பம் வேண்டாம். ஆட் டு அவுட் டு மட்டும்தான். இதோட எஸ் சேர்த்து அவுட்ஸ் டு ஆட்ஸ் டு அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம், இனிமேல் நீ செஞ்சால் நல்லது, ஆனால் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். ப்ரெசண்ட்டில் இருந்துக்கிட்டு ஃப்யூச்சரில் ஒருத்தரை பார்த்து இனிமேல் நீ இதை செய்யணும்னு அவசியம் இல்லை, செஞ்சால் நல்லது அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம். அவ்வளோதான். ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டும் தான் வரும். இதுக்கு பாஸ்ட் வராது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இந்த லிஸ்ட்டை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியது 4ஆவதாக இருக்கக்கூடிய இந்த நீட் டு. இந்த நீடுங்கக்கூடிய வேர்டு நம்ம அடிக்கடி மெயின் வேர்பாக யூஸ் பண்ணியிருப்போம். ஐ நீட் சம் வாட்டர், எனக்கு தேவைப்படுது. ஐ நீட் த ஆன்சர், எனக்கு இப்போ பதில் வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். இதையே நீட் டுன்னு யூஸ் பண்ணும்போது இது ஒரு குவாசி செமி மாடலாக வந்துடும். பாருங்கள். யூ நீட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். நீ அல்லது நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தேவை இருக்கிறது. ஸோ இதுவே தேவை இருக்கிறதுங்கிறது ப்ரைமரியாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். எதுக்கு தேவை அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது தேவை. இது செகண்டரி. ஸோ அந்த இடத்துல ப்ரைமரி ஆக்ஷன், அதுவும் மெயின் வேர்பாகவே வந்து அதுவும் தேவைங்கக்கூடிய ஒரு மோடை குறிச்சிருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேலையும் செய்கிறதுனால இதை நம்ம குவாசி செமி மாடல்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நீட் டுங்கிறது குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப். இது தேவையை குறிக்கும் அல்லது ஒரு அவசியத்தை குறிக்கும். அடுத்தது பாருங்கள். யூ நீட் நாட் டு வரி ஆஃப் தட். நீ அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ நீட் நாட் டு நெகட்டிவ் சென்டென்ஸில் வரும்போது நீடுக்கும் டூக்கும் இடையில நாட் வரும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இனிமேலும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ நீட் டு கோ தேர். அவன் அங்கே போக வேண்டிய தேவை இருக்கிறது. அவனுக்கு தேவை இருக்கிறது அல்லது அவனுக்கு அவசியம் இருக்கிறது. ஸோ இந்த அவசியமாக இருக்குங்கிறது ப்ரைமரியாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். போகிறது போகாமல் இருக்கிறது இது எல்லாமே செகண்டரி. அடுத்தது. ஸோ இப்படி செகண்டரியாக வர்றது எல்லாத்தையுமே நாம் மெயின் வேர்பில் பார்க்கும்போது இன்ஃபினிட்டிவ்னு நம்ம பார்த்துருக்கோம். செகண்டரி மெயின் வேர்ப்ஸ் எல்லாமே இன்ஃபினிட்டிவ். இது எத்தனை வேணாலும் இருக்கலாம். அவன் போகிறது, வெஹிக்கிள் எடுக்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறது, கிளம்புறது, போகிறது, ட்ராவல் பண்ணுறது, அந்த இடத்துல ரீச் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே செகண்டரியாக போய்கிட்டே இருக்கும். இதெல்லாமே மெயின் வேர்ப் தான், ஆனால் செகண்டரி மெயின் வேர்ப்ஸ், அதுவும் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். அது என்ன இன்ஃபினிட்டிவ்னு நீங்கள் யோசிக்கலாம். கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் லிங்க்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ நீட் டு நோ திஸ். எனக்கு இது தெரிஞ்சாக வேண்டிய அவசியம் இருக்குது, தெரிஞ்சாக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ தேவை இருக்குதுங்கிறது முதல் ஆக்ஷன் ப்ரைமரி. தெரிஞ்சுக்கிறதும் தெரியாததும் அடுத்ததான் செகண்டரி நடக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல தேவை இருக்குதுங்கிறது தேவைங்கக்கூடிய மோடையும் இதுவே ஒரு மெயின் வேர்பாகவும் வந்திருக்கனால இதை நம்ம குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பண்பு. ஸோ இப்படி தான் இந்த குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்புங்கிறது அதுவே ஒரு மெயின் வேர்பாக வரும். மோட் ஆஃப் ஆக்ஷனையும் அதுவே காட்டிக்கும். ப்ரைமரி மெயின் ஆக்ஷனாக வரும், ப்ரைமரி மெயின் வேர்பாக வரும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அந்த லைக் மூலமாக இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போய் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போல தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.